ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை 12/4/2025 பௌர்ணமி தினம். பௌர்ணமி வழிபாடு மிக சிறந்தது. கடன்கள் போகும், செல்வ வளம் பெருகும். ஆகையினால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம், அமாவாசை கும்பிடுவது முன்னோர்கள் இறந்தவர்கள் அவர்களுக்காக நம்ம பண்ணுறோம். தர்ப்பணம் கொடுக்கறது, தான தர்மம் பண்ணுறது மிக விசேஷம். குலதெய்வ கோவிலுக்கு செல்வது மிக விசேஷம். யூஸ்வலாகவே ராகு அமாவாசையை குறிப்பார், இருட்டு. இந்த கேது பகவான் சந்திரனை, அதாவது வெளிச்சத்தை குறிக்கும். அப்போது கேது பகவான்னா பௌர்ணமி அப்படின்னு அர்த்தம். ஆகையினால் இந்த பௌர்ணமி தினத்தில் இயற்கை வழிபாடு, அதாவது சந்திரனுக்கு நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது மனோதைரியம், பணம் சிறுக சிறுக பெருகிக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு காரியங்களிலும் நாம் டெசிஷன் எடுப்போம், மன வலிமை பெருகும். ஆகையினால் இன்றைக்கி ஒரு தட்டில் தீர்த்தத்தை நிரப்பி கீழே மாவுக்கோளம் போட்டுக்கோங்க, வெத்தலைப்பாக்கு பழம், ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க, கொஞ்சம் புஷ்பம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த புஷ்பம் கிடைக்கிறதோ, இல்லை எதுவுமே கிடைக்கலைங்க, ஒரு துளசி கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு வில்வேலையை வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் தீர்த்தம் வச்சுக்கிட்டு பால் நல்லா காய்ச்சிட்டு ஒரு சின்ன டம்ளரில் நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க. கற்பூரம் இதை வச்சுட்டு உங்களுக்கு சந்திர பகவானை போற்றி சந்திர பகவானை போற்றி 108 தடவை படிக்க தெரியாதவங்க சொல்லலாம். அப்படி இல்லைங்க எனக்கு தெரியும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு 108 சந்திர பகவான் போற்றி போட்டிங்கன்னா கிடைக்கும், அதையும் சொல்லலாம். இல்லை சந்திர காயத்ரியை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். ஆக மொத்தம் இன்றைக்கி நீங்கள் இந்த பௌர்ணமி தினத்தை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். அடுத்த முறை உங்களுக்கு இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணணும். நமக்கு நிறைய சிக்கல்கள் தீர்றது, கடன் தொல்லைகள் தீர்றது, நம்மளால் பணம் சேகரிக்க முடிகிறது, ஏதோ ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த வேலையின் மூலமாக இல்லாதவங்க, ரொம்ப கூலி தொழிலாளிகள், அவங்க கூட பண்ணலாம். எல்லாருமே இந்த சந்திரன் நின்று அந்த வணங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நிலவுக்கு, அந்த தட்டில் அந்த தீர்த்தத்தில் அந்த தண்ணியை கொட்டி வைக்கும் பொழுது அதில் நிலவு அப்படியே விழும். அது தெரியும். நல்லா அசங்காமல் இருந்ததுன்னா அந்த நிலவை பார்த்து நீங்கள் அர்ச்சனை ஒன்று புஷ்பம் போட்டு பண்ணலாம். இல்லை கைகூப்பி வணங்கி அப்படியே ஒரு தியான நிலையில் பிரார்த்தனை பண்ணுங்க. சந்திர பகவானை போற்றி 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 அப்படின்னு பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.